திசையிலும் சுதந்தரித்துக் கொள் என்றான். நீ சுதந்தரித்துக் கொள்ளுகிறவனாயிருப்பாய். மோசே, கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வாழ்த்தினான். கோத்திரம் கோத்திரமா வாழ்த்தினான். அவன் எப்படி வாழ்த்தினானோ அப்படியே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய தயவினாலே திருப்தியாயிருப்பான், அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிரம்பி இருப்பான். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து ஒரு லைட்டாக ஒரு சிரிப்பு சிரித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு கை கொடுங்க பார்ப்போம். முடிஞ்சால் ஓடிடுறீங்க, அதனால தான். ஓகே, பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க இங்கிலீஷில். ஓகே, அவங்க பேர் என்னன்னு கேளுங்க. உங்களை குறித்து இந்த 6வது மாதம் 9ஆம் தேதி கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய தயவில் நீங்கள் திருப்தியாக இருப்பீங்க. ஆனபடியால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் நிறைந்திருப்பீங்க. அல்லேலூயா. உட்காருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கோயிலுக்கு வர்றதே கஷ்டமாக இருக்குது, இதில் வேறு எப்படி நிற்க வச்சு இல்லாதெல்லாம் சொல்ல வைக்காருன்னு இருக்கீங்களோ. வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, உங்களை குறித்து கர்த்தர் இந்த நாளிலே ஒரு வாக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வாரத்தின் முதல் நாளிலும் கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளுகிற உங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறாரு. அன்னைக்கு நப்தலியை குறித்து சொன்னார், இன்னைக்கு உங்களை குறித்து சொல்லுகிறாரு. பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி இருப்பீங்க? கர்த்தருடைய தயவினாலே நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. வாய் கொண்டு வந்தவங்க மாத்திரம் சொல்லுங்க பார்ப்போம், நாம் கர்த்தருடைய தயவினாலே நிறைந்தவர்களாக இருப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய தயவு நம்ம மேலே இருக்கும்னு சொன்னால் மனுஷனுடைய தயவு நமக்கு உண்டாகும். ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைத்துட்டா பிரியமானவர்களே, நம்முடைய காரியங்களெல்லாம் நன்மையா வாய்க்கும். அல்லேலூயா. உண்மை என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். பிரியமானவர்களே, இன்னைக்கு உன்னை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீ கர்த்தருடைய தயவினாலே நிறைந்தவனாயிருப்பாய். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொன்னா போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய தயவு உன் மேலே இருக்கும்போது உன்னை அவர் வெறுமையா விட மாட்டார். உன்னை குறைந்து போக குன்றி போக விட மாட்டார். என் தேவனாகிய கர்த்தருடைய தயவு உன்மேல் நிறைந்திருக்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதம் உன்மேல் நிறைவாயிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. என் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிரியமானவர்களே, இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிற உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அல்லேலூயா. இயேசு இந்த பூமிக்கு எதுக்காக வந்தார்? எதுக்காக வந்தார்? என்னங்க? போச்சில்ல கறி வாங்கிட்டு போகணுமே, கவர் கொண்டு வந்தேனோ பார்த்துட்டு கிலோ. ஓகே, ஒரு வாட்டி அப்படி தான் இயேசுநாதர் பிரியமானவர்களே ஏரோது சில வார்த்தையை சொல்லி கொண்டு வந்தார். அப்போ ஏரோது புளிப்பை கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொன்னாங்க. உடனே இவங்க ஒரு பிரசங்கத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசுநாதர் நம்ம அப்பம் கொண்டு வரல பார்த்தியா, அதனால தான் என்னெல்லாமோ சொல்லின்கிறார், நம்மளை போட்டுன்னுங்கிறாரு பாருன்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய தயவு உன் மேலே இருக்கும்போது உன்னை குறைந்து போக விட மாட்டார். அல்லேலூயா. கீழே போகவே விட மாட்டார், மென்மையாகவே இருக்க செய்வார். கடன் வாங்காமல் வாழ செய்வார், பிறருக்கு கொடுக்க கொடுக்க உயர செய்வார். கலக்கம் எனக்கில்லையே, கவலை.
ஆமா, உங்களுக்கு மாத்திரம் பாடிக்கிடுங்க, நான் உங்களுக்காக பாடட்டும். சரியா? தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பிரியமானவர்களே, நப்தலியை குறித்து வேதத்தில் அநேக குணாதிசயங்களை பார்க்கிறோம். அதிலும் தேவனுடைய ஊழியக்காரன் பிரியமானவர்களே இங்கே ஒரு மனுஷனை, ஒரு கோத்திரத்தை குறித்து சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பிரியமானவர்களே 44ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, என் ஊழியக்காரனுடைய வார்த்தையை நான் நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதியின் ஆலோசனைகளை நிறைவேற்றுகிறவனாயிருப்பேன். மோசே என்ன வார்த்தையெல்லாம் பிரியமானவர்களை இந்த கோத்திர பிதாக்களுக்கு சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே ஆசீர்வாதமா வந்து இறங்குச்சு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க போதும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணம் அடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. என்ன ஆசீர்வதித்தாரோ அது அப்படியே வந்து இறங்கிட்டு. ದೇವರ ದಾಸನಾದ ಮೋಶೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ತನ್ನ ಪ್ರಜೆಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದನೋ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವು ಎಳೆದು ಬಂದಿತ್ತು. ಇಲ್ಲಿ ಅನೇಕ ಗೋತ್ರಗಳನ್ನು ಕುರಿತು, ಅನೇಕ ಗೋತ್ರங்களை குறித்து மோசே சொல்லிக்கொண்டே போகிறார். ஆனால் நப்தலி இடத்துல வரும்பொழுது சொல்லுகிறார், ஆண்டவருடைய தயவு உன் மேல எப்பவும் நிறைஞ்சிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தினாலே ஒரு மனுஷன் தயவை பெற்றுக்கொள்ள முடியாது. தன்னுடைய மிரட்டலினாலே ஒரு மனுஷன் தயவை பெற்றுக்கொள்ள முடியாது. தன் பேச்சின் திறமையினாலே ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது? தயவை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேசத்தில் ஒரு அதிகாரி இருந்தார். அப்படி கையெல்லாம் காட்டி என்னெல்லாமோ பண்ணி பிரியமானவர்களை ஸ்டண்ட்டு காட்டி எப்படியாவது ஜனங்களுடைய தயவை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சார். நல்லா பேசுவார். தேசத்தில் இருக்கிறவங்கெல்லாம் திருடர்கள், நான் ஒண்டி தான் நீதிமான்னு பேசுவார். கடவுள்னு கூட தன்னை சொல்லிட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் தயவு கிடைக்கல. ஆனால் ஒருவர் உண்டா, தேவனிடத்தில் நம்ம தயவு காட்டிட்டுலாம் நம்மளை யாரும் கீழே தள்ள முடியாது. ஆண்டவருடைய தயவு நம்ம மேலே வேணுங்க. இந்த மனுஷனை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவருடைய தயவு அவனுக்கு இருந்தது. அவருடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகள் படிக்க போகிறதான காரியத்தில், வேலைக்கு போகிறதான காரியத்தில், உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை சரியாக செய்கிறதுக்கு உங்களுக்கு ஆண்டவருடைய தயவு தேவை. இல்லாட்டி உங்கள் பிள்ளைங்க மேலே அன்பு வச்சு சில காரியங்களை செய்வீங்க, அது வம்பா மாறிடும். இல்லையா, இல்லையா. பக்கத்தில் உள்ளவங்களை கை கொடுத்து சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் தயவு இல்லாமல் நம்ம பிள்ளைகளுக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. செஞ்சாலும் அது வம்பா மாறி. ஆமாம், சில நேரத்தில் அன்பில் என்னெல்லாமோ வாங்கி கொடுத்துறோம், என்னெல்லாமோ செஞ்சிடறோம். அப்புறம் சொல்கிறேன், இப்படி செஞ்சது சரியில்லை பார்த்தீங்களா? அது எப்போ நான் அந்த பைக்கை வாங்கி கொடுத்தேனோ, எப்போ பல்சரை வாங்கி கொடுத்தேனோ, அவனுக்கு பல்ஸ் ரேட்டே கூடி போச்சு, கீழ்ப்படிய மாட்டேங்கான். ஸோ ஆண்டவருடைய தயவு நமக்கு வேணும். ஒரு மனுஷன் வேலைக்கு போகும்போது அந்த வேலையில் நல்லா உழைக்கவும், அதை சம்பாதித்து சாப்பிட்டு தான் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் ஆண்டவருடைய தயவு வேணும். வசனம் இருக்குங்களா? வாசிங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்க, கடைசி 2 வசனம் வாசிங்க பார்ப்போம். தேங்க்யூ. தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த வசனத்தை கொஞ்சம் சொல்றீங்களா? நாங்க டிவியில பாக்குறோம். 19 ரொம்ப தாழ்மையா குனியாதீங்க. கோயில்ல வாசிக்கும் போது தலையை தூக்கி குனிய வாசிங்க. சரி. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுக்கிறாரோ அதை நல்லா அவன் புசிக்கணும். அல்லேலூயா. அதை என்ன செய்யணும்? அவன்
நல்லா புசிக்கணும். தன் பங்கை பெறவும், தனக்கு வேண்டிய பங்கை அதிலிருந்து பெறுவதற்கும், தன் பிரயாசத்தில் அவன் மகிழ்ச்சியா இருப்பதற்கும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது. அது அதிகாரத்தை கொடுக்கிறது தேவன் அவனுக்கு கொடுக்கிறது அனுக்கிரகம், தயவு. அல்லேலூயா, அல்லேலூயா. மனைவியை கண்டடைகிறவன் கர்த்தரிடத்துல என்ன பெற்றுக்கொள்ளுகிறான்? சொல்லுங்களேன், தயவை பெற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவருடைய தயவு நமக்கு இருக்கணும். இந்த நப்தலியை குறித்து அன்று மோசே சொன்னது போல இன்னைக்கு ஆவியாகிய தேவன் நம்மை குறித்தும் சொல்லணும், நீ தேவ தயவினாலே நிரம்பி இருக்கிறவன். அன்னைக்கு மரியாளை பார்த்து தேவதூதன் சொன்னான், கிருபை பெற்றவளே வாழ்க, நீ தேவனிடத்தில் தயவு பெற்றவள், கிருபை பெற்றவள். உன்னிடத்திலிருந்து உற்பத்தி ஆகிற ஒவ்வொன்றும் தேவனுடைய தயவினால் உண்டாயிருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு வேதம் சொல்லுது, நப்தலியை குறித்து சொல்லும்போது வேதம் சொல்லுது, நீ தேவனுடைய தயவினால நீ நிரம்பி இருப்பா. தேவனுடைய தயவு உன் மேல இருக்கும்போது உன்னை ஒன்றிலும் அவர் குன்றி போக விட மாட்டார். அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நீ நிரம்பி இருப்ப. ஆசீர்வாதம் என்றால் ஐஸ்வர்யம் இல்லை, ஐஸ்வர்யம் ஒரு பகுதி தான். ஆசீர்வாதம் என்று சொன்னால் ஆகார குறைவின்மை இல்லை. நிறைய ஆகாரம் இருந்தா ஆசீர்வாதம் இல்லை, நிறைய செல்வம் இருந்தா ஆசீர்வாதம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் குறையில்லாமல் ஒவ்வொரு நாள் நடத்துகிறார் பார்த்தீங்களா, அதுதான் ஆசீர்வாதங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சுகர்காரன் முன்னால் 1 லிட்டரு கோவா பாயசத்தை வச்சுட்டு இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொன்னான், அவன் நம்மளை அடிக்கிறதில்ல, கள்ளத்துக்கே எரிஞ்சிருவான். அட பாவி, நான் சுகர் வியாதிக்காரன்னு தெரிஞ்சிட்டு என் முன்னால் கொண்டு வந்து பாயாச சட்டியடா வைக்கன்னு சொல்லி. பிரியமானவர்களே, என் தேவைக்கு என்ன வேணுமோ, என்னுடைய வாழ்வுக்கு என்ன வேணுமோ, என்னுடைய எதிர்காலத்துக்கு என்ன வேணுமோ, எனக்கு எந்த காரியம் தேவைப்படுகிறதோ அது பெற்றுக்கொள்வதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த நப்தலியை குறித்து கர்த்தர் சொல்லும்போது சொல்லுகிறார், இவன் கர்த்தருடைய தயவினாலே நிரம்பி இருப்பார். மாத்திரமல்ல, தேவனுடைய ஆசீர்வாதம் இவன் மேல் தங்கியிருக்கும். இவன் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவான். அல்லேலூயா. உனக்கு இடத்தை கொடுப்பார். ஆசீர்வாதம் வரும் பொழுது சேமிப்பு உண்டாகும். ஆசீர்வாதம் உண்டாகும் போது பெருக்கம் உண்டாகும். ஆசீர்வாதம் உண்டாகும் போது அதிலே நன்மைகள் தங்கும். அல்லேலூயா. என் வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, அவர் ஆசீர்வாதத்தை அவன் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவனாயிருப்பான். மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவன் சுதந்தரித்துக் கொள்வான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் தமிழின் வியாக்கியானம் மேல்புறம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஈஸ்டா, ஆமாம், கீழ்ப்புறம் என்றால் வெஸ்ட். ஆனால் ஏன் தமிழ் வாக்கியானம் என்னவென்றால், மேலே இருக்கிறதான ஊரின் ஆசீர்வாதமும் கீழ்ப்புறத்தில் இருக்கிறதான ஆசீர்வாதத்தையும் அவர் நமக்கு தருவார். புறம் என்று சொன்னால் ஊர் என்று அர்த்தம். கேஆர் புரம், யஷ்வந்த்புரம், ஸ்ரீராம்புரம் என்று சொன்னால் ஒரு இடத்துக்கு பேர். அல்லேலூயா. மேல்புறத்தின் ஆசீர்வாதத்தையும் விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. விசுவாசிக்காதவங்க என் வாய்ஸை கேட்டு ரசித்து கை தட்டுங்க. ஓகே, தெரியா? விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். மேல்புறத்தில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் அவர் எனக்கு தருவார். கீழ்ப்புறம் ஆகிய இந்த பூமியின் செல்வத்தையும் எனக்கு தருகிறவராயிருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை ஆசீர்வதித்ததுதான் பிரியம். ஆனபடியாலே நான் எப்பொழுதும் அவருடைய தயவை நாட வேண்டும். அவருடைய தயவு என் மேல இருக்கணும். யார் என் மேல தயவா இருக்காங்க இல்லையோ, கர்த்தருடைய தயவு எப்பொழுதும் நம்ம மேல இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோடு சேர்ந்து பாடுங்களேன். கர்த்தர் கரம்
என் மேலங்க கடுகளவு பயம் இல்லைங்க. கர்த்தர்கரோ என் மேலங்க கடுகளவு பயம் இல்லைங்க. ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர்கரோ என் மேலங்க கடுகளவு பயம் இல்லைங்க. ஊற்றிடுவார் தாளாட்டிடுவார், எதிரி வந்தா எத்திடுவார். ஊற்றிடுவார் தாளாட்டிடுவார், எதிரி வந்தா எத்திடுவார். கர்த்தர்கரோ என் மேலங்க கடுகளவு பயம் இல்லைங்க. என் கர்த்தர்கரோ என் மேலங்க கடுகளவு பயம் இல்லைங்க. பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் முடியாதுங்க. என்னுடைய பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் முடியாதுங்க. கர்த்தர்கரோ என் மேலங்க கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தர்கரோ சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லு. பயம் இல்லைங்க. அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. பிள்ளைகளுடைய வாயின் வார்த்தைகளை அப்படியே உறுதிப்படுத்துவார்கள், அப்படியே நன்மைகள் உண்டாகட்டும். பிள்ளைகளோடு உடைய கரம் இருந்து அதிசயங்களை செய்யட்டும் ஆண்டவரே, நன்மைகளை உண்டாக்கட்டும். உங்களுடைய வீட்டிலே வந்தவர்கள் செய்கிற அறிக்கையை கனப்படுத்துகிறவரே. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய தயவினால நம்ம நிறைஞ்சிருக்கணுங்க. மணி பர்ஸில் மணி இருக்கு, பர்ஸில் மணி இருக்கோ இல்லையோ, ஆண்டவருடைய தயவினால நம்ம எப்பவும் நிறைஞ்சிருக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நப்தலி ஆண்டவருடைய தயவு அவன் மேலே இருந்தபடியால் ஒரு காரியத்தில் ஆண்டவர் குறைய விடலை, அவன் ஆசீர்வாதத்தில் நிறைஞ்சிருந்தான். இந்த சத்தியத்தை சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசி அறிஞ்சு கொள்ளணும். ஆண்டவருடைய தயவு நம்ம மேலே இருக்கணும். நம்ம நினைக்கிறோம் என் பலத்தினால அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம், இதை சாதிச்சிடலாம், அதே சாதிச்சிடலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைய, பலத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பலம் குன்றி போகக்கூடியது, அறிவு குன்றி மக்கி போகக்கூடியது. ஆனால் கர்த்தருடைய தயவு நம்ம மேலே இருக்குன்னா நாளுக்கு நாள் நம்ம விருத்தி அடைஞ்சிட்டே போகலாங்க. எந்த இடத்திலையும் நாம் தலகுனிய வேண்டியதில்லை. வேதம் சொல்லுது, அவன் கர்த்தருடைய தயவினாலே நிறைந்திருந்தான், ஆனபடியால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்து உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் அவன் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய், பரத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் அவன் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் அனுகிரகம் செய்தார். நாம் பிள்ளைகளாய் மாறிவிட்டால் அவருடைய எல்லா சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். சுதந்திரவாளியாக இருக்கும் தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சார். உன்னதத்தில் நம்மளை சகலவித ஆசீர்வாதத்தினாலும் அவர் ஆசீர்வதிக்கிறதான தேவன். உன்னதத்தில் நமக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பூமியிலையும் கீழ்ப்புறத்திலும் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதம் கிடைச்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய இன்டலெக்சுவலில், நம்ம மைண்டில் சில காரியம் தோன்றும் பொழுது, அந்த தோன்றின காரியத்தின் மேலே நம்பிக்கை வந்துட்டா நம்மளை அறியாமலே அதை விசாரிக்க ஆரம்பிப்போம், நம்மளை அறியாமலே செயல்பட ஆரம்பிப்போம், நம்மளை அறியாமலே அதை நம்முடைய கண்கள் முன்னால் வந்து நிறுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்னவென்றால் மைண்டில் என்ன இருக்குதோ அதை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்துடணும். மைண்டு ஆரோக்கியமாக இருக்கணும். பரலோகத்தில் இருக்கிற உறவில் நம்ம ஆரோக்கியமாக இருந்துட்டா பூலோகத்தில் நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
அருமையான தேவனுடைய பிள்ளையே, அநேக முற்பிதாக்கள், கோத்திர பிதாக்கள் இருந்தார்கள். ஆனால் நப்தலிக்கு சொல்லும் பொழுது ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதத்தை மோசே கூறுகிறார். காரணம் என்னவென்றால், இந்த நப்தலியை குறித்து சில காரியங்களை பார்ப்போம். வாசிங்க, ஆதியாமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நப்தலியின் தகப்பன் எப்படி இவரை வாழ்த்துகிறார் என்பதை பார்ப்போம். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபு சொல்லும் பொழுது, he is not a man who have been bonded with many things. He is a man who is freed from everything. இவர் எல்லாவற்றிலும் கட்டப்பட்டவர் அல்ல, இவர் எல்லாவற்றிலும் விடுதலையாக்கப்பட்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நப்தலி எப்படிப்பட்டவராம்? அவங்க தகப்பன் சொல்லுகிறாரு, அவங்க அப்பா நப்தலியை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், நப்தலி விடுதலை பெற்று பெண்மான், அவன் இன்பமான வசனத்தையே வசனிப்பான். எரிச்சல் அவனுக்குள் இருக்காது. எரிச்சல், நோ டென்ஷன் இன் ஹிம், நோ டிப்ரெஷன் இன் ஹிம், நோ வரிஸ் இன் ஹிம். அல்லேலூயா. எந்த வரியும் கிடையாது. அல்லேலூயா. வரி போட்டாருன்னு சொல்லி தான் அவரை இறக்க நீங்கள் முயற்சி பண்ணீங்க. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுது, இவன் எதை குறித்தும் வரி பண்ணுறதில்ல, இன்பமாக பேசுவான். நம்முடைய மைண்டு க்ளீனாக இருக்கும்போது, நம்முடைய மனசு க்ளீனாக இருக்கும்போது எல்லாம் நிதானித்து க்ளீனாக நம்ம பேசுவோம். நப்தலி விடுதலை பெற்ற ஒரு பெண்மான், விடுவிக்கப்பட்டவன், சாபத்துக்குரியவன் அல்ல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய தயவு இழந்து போனோமே என்று சொல்லி காயனுக்குள்ளே பிரியமானவர்கள் எரிச்சல் வந்தது. நான் மூத்தவன், ஆனால் தேவன் என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அவனுக்குள் எரிச்சல் வந்தது. யார் மேலே எரிச்சல் வந்தது? தேவன் மேலே அல்ல, தன் உடன் சகோதரன் மேலே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த எரிச்சல் என்னை உண்டாக்கிற்று, அவனுக்குள் கோபத்தை உண்டாக்கிற்று. அந்த கோபம் அவனுக்குள் கர்ப்பம் தரித்து கொலைவெறியாய் மாறி அவனை கொலை செய்யும்படியாய் தள்ளிற்று. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அநேக நேரத்தில் எரிச்சலுக்கு, பலவிதமான பாவங்களுக்கு, பலவிதமான பொல்லாப்புக்கு நாம் அடிமையாய் போய்விடுகிறோம். நப்தலி விடுதலை பெற்றவன். என் வேத வசனம் சொல்லுது, அருமையான தேவனுடைய பிள்ளையை, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையானீர்கள். அவர் சாந்த சொரூபி, அவர் உங்களை விடுதலையாக்குகிறவர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:28 சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். என் நுகத்தை சுமந்து என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவன். ஐ நெவர் டேக் எனிதிங் டென்ஷன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவன். கவலைப்படுறதுனால ஒன்றையும் கூட்ட முடியாது, ஒன்றையும் குறைக்க முடியாது. கவலைகள், பாரங்கள் வரும்பொழுது அதை கர்த்தர் மேலே போட்டுருங்க. நப்தலி அதை செய்தான். தன்னுடைய எல்லா டென்ஷன்ஸையும் ஆண்டவர் மேலே போட்டுட்டான். ஆண்டவர் மேலே போட்டதுனால பிரியமானவர் அவன் விடுதலையாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உன் கவலையை, பாரத்தை நீ சுமக்காத, உன்னை மீட்டு கொள்ளுகிற தேவன் சுமப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும், மாம்சத்தில் என் தகப்பன் இருந்த வரைக்கும் நான் எந்த கவலையும் படல. யாராவது வந்து ஏதாவது கேட்டால், அப்பா இருக்காங்க அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள். யாராவது வந்து ஏதாவது சொன்னால், எப்பா இப்படி என்ன அப்படி எப்படின்னு என்ன சொன்ன, எனக்கு தெரியாது, எங்கள் அப்பன்ட்ட போய் கேளுங்க. அல்லேலூயா. அவர் போன பிறகு இப்போ நான் அதை சந்திக்க வேண்டியதாக இருக்கு.
இல்லையா? ஆனால் இந்த அப்பா போறவர் இல்லை, இவர் என்றென்றும் உயிரோடு இருக்கிறபடியால் நமக்காய் பரிதவிக்கிறவர், நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எந்த தீங்குகளிலிருந்து எந்த நஷ்டங்களிலிருந்தும் நம்மளை ரட்சிக்க அவர் வல்லவர். அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். நப்தலி அதனால தான் பிரியமானவர்களை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு கற்றுக் கொடுத்தது என்னவென்றால், பிரியமானவர்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவன், உங்கள் பாரத்தோடு என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதை நப்தலி கண்டுகொண்டான். ஆனபடியால் தானே யாக்கோபு இந்த மகனை மாத்திரம் பார்க்கும்போது சொன்னான், he never bothers about anything because he knows the son. தம்முடைய குமாரனை இவர் அறிந்தவர். இந்த குமாரனை அறிந்திருக்கிறபடியால் இவன் விடுதலை பெற்றவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கேளுங்க பார்ப்போம், ஏசப்பா பற்றி உனக்கு தெரியுமா? ஆமாம், அவர் உன்னை கவலைப்பட விட மாட்டார். ஆமாங்க, இட் டேக்ஸ் ஆல் த பர்டன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒரு பாட்டு பாடுவோம்ல சுவிசேஷ ஊழியத்துக்கு போகும்போது. என்ன பாட்டுங்க? வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசு வண்டை இளைப்பாற. இப்போ டிவியும் நெட்டும் வந்ததுனால, இதெல்லாம் வந்ததுனால பிரியமானவர்களை கொட்டும் போச்சு, பாட்டும் போச்சு. இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச உடனே சுவிசேஷ ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தோம். இல்லையா? அல்லேலூயா. எப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச உடனே கெரிக்கடைக்கு போயிடுறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ பிரியமானவர்களே, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையானீர்கள். உங்களை விடுதலையாக்குகிறவர் அவரே. அதை நப்தலி அறிந்திருந்தான். ஆனபடியால் தன் பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் போட்டு விட்டான். வேதம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை பின்பற்ற வேண்டும். வேதத்தை தியானி. உனக்கு போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது ஏற்ற வசனம் உனக்கு தேடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுங்க பாப்போம் என்னோட சேர்ந்து. மத்தேயு 4:4, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. இந்த வார்த்தையை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், என் ஆகாரத்தை பார்க்கிலும் அதிக ஆர்வமாக இதை நான் உட்கொள்ளுகிறவனாயிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாள் முழுவதும் இதை தியானிக்கிறேன். காரணம், இந்த சத்தியம் எனக்குள் இருக்கும் பொழுது என் பாதைகளில் இருள் வந்தாலும், என் பாதைகளிலே இடர்தல் வந்தாலும், அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இடர்தல் இல்லை, மிகுந்த சமாதானம் உண்டு. இந்த சத்தியத்தை அறிந்தால் இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு? வசனம் சொல்ல ஆசைதான், ஆனால் வாட்ச் ரொம்ப ஸ்பீடாக ஓடுதுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திரியேக தேவனுடைய சகாயம் பிரியமானவர்களே நப்தலிக்கு இருந்தது. அன்னைக்கு அவனுக்கு விவரிச்சு சொல்ல தெரியல, ஆனா அவன் விடுதலையா இருந்தவன். பாவத்தில் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். தேவனை விட்டு தூரம் செல்லுகிறவன் தனித்த மரமாய் நிற்கிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் வேதம் சொல்லுகிறது, இவன் கர்த்தரை அறிந்திருந்தான். அன்னபடியால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலே விடுதலையை பெற்றுக்கொண்டவன். ஆவியானவருடைய துணையினால் இவன் வாழ்ந்தவன். ஆனபடியால் பொல்லாப்பு அவனை நேரிட விடலை. இந்த ஆவியானவர் அவனை விடுதலையாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பவும் ஆவில நிரம்பி ஜெபிக்க கற்றுக்கிடுங்க. அல்லேலூயா. நமக்கெல்லாம் என்ன தெரியுமா ஆசை? நம்ம வீட்டில் பள்ளி ஓடுதா, பள்ளி நம்ம கவலைப்படும் போது அப்படி எச்ச போடுதான்னு நம்ம ஆசைப்படுறோம். யாராவது 4 பேர் நம்மளை பரிதாபப்பட்டு, அப்படியாப்பா இப்படி ஆகிப்போச்சாப்பா இப்படி ஆகிப்போச்சாப்பான்னு சொல்லும்போது உன் வேதனை தான் ஜாஸ்தியாகும்.
அப்புறம் கொஞ்ச நாள் ஆன பிறகு உனக்கு வெக்கம் வரும். இவங்ககிட்டலாம் போய் நான் காரியத்தை சொன்னேன்னு அவங்க உன்னை பார்க்கும்போது கனம் பொருந்தியவங்கள பார்க்க மாட்டாங்க, இழிவா பார்ப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது பிரியமானவர்கள், நீ செய்கிறது என்னவென்றால் ஆவில நிரம்பி 4 அந்நிய பாஷை சொல்லி இல்லாட்டி ஆவில நிரம்பி பாடல்களை பாடி தேவனுடைய சமூகத்தில் ஜெபி. அது ஒரு பெரிய மெடிசன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அது தேடினா கூட கிடைக்காதுங்க. நான் எதை குறித்து யோசித்தேன், என்னதையோ யோசித்துட்டு இருந்தேன்னு நீ தட்டினா கூட அது வராதுங்க, கிளீனாக வெளியே போயிடும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நப்தலி விடுதலை பெற்றவன். அவனுடைய வார்த்தையிலிருந்து தகப்பன் பார்த்தார். எவ்வளோ காரியங்கள் வந்தாலும் அவனுடைய வார்த்தை லகுவா இருந்தது, அவருடைய வார்த்தை மெல்லியதா இருந்தது, அவனுடைய வார்த்தை ஆரோக்கியம் உள்ளதா இருந்தது. நாவை அடக்கிறவன் தன் ஜீவனை காத்துக் கொள்ளுகிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். இன்பமான வசனத்தை அவன் வசனிக்கிறபடியாலே, தீமைகளை பேசாதபடி நன்மையானதையே பேசுகிறவனா இருக்கிறபடியாலே, பொல்லாப்பை எண்ணி அதை குறித்தே பேசிக்கொண்டிராதபடி மேன்மையானதை குறித்து, கர்த்தருக்குள் இருக்கிற மேன்மையை குறித்தே பேசுகிறபடியால் கர்த்தருடைய தயவு அவனுக்குள்ளே இறங்கியிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாமை குறித்து ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் பிரியமானவர்களே, பவுலடியார் எழுதும்போது சொல்லுகிறார், அவனுடைய சரீரம் செத்து போயிடுச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சு. விசுவாசிக்கிறதற்கு ஏதும் இல்லாததான நாட்களிலே கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததான வார்த்தைகளை இருதயத்தில் விசுவாசித்து உதடுகளினாலே அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான். கர்த்தர் அதை நீதியாய் எண்ணி அவனுடைய சரீரத்தை இளம் பிள்ளையை போல மாத்திட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு யாராவது பார்த்து, என்ன சிஸ்டர் ரொம்ப மெலிஞ்சிருக்கிறீங்களே சொன்ன உடனே, பிரியமானவர்களே, எங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், பிரியமானவர்களே, பாத்திரம் கழுவிட்டு இருந்தாலும் அந்த கண்ணாடியை பார்ப்போம், திருப்பி போவோம், பாத்திரங்களும் கண்ணாடி, நான் மெலிஞ்சிட்டோனோ. பிரியமானவர்களே, 2 வாரத்துக்குள்ள அவங்களுக்கு டைபாய்டு ஜுரம் வந்துடும். மேன்மையானதை சிந்திங்க, மேன்மையானதையே பேசுங்க. நப்தலிக்குள்ள எந்த ஒரு பலவீனமும் தாக்கவில்லை. பிரியமானவர்களே, அவன் இன்பமானதை பேசினபடியா he was very freed from all the distress. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியால் கர்த்தருடைய தயவு அவன் மேல் இருந்தது. கர்த்தரை பற்றி நீ உத்தமமா பேசிக்கிட்டே இருந்தா, ஆண்டவருடைய அனுகிரகத்தை குறித்து பேசிக்கிட்டே இருந்தா, மேன்மையானதை பேசிக்கொண்டே இருந்தா, என் வேதம் சொல்கிறது அவருடைய தயவு எப்பவும் அவன் மேல இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க அப்பா எப்படி என்னை காப்பாற்ற முடியும்? அவர் ஒரு சின்ன கூலி வேலை தான் செய்கிறாரு. அவர் படித்ததில்லை. அந்த அப்பனுக்கு நான் பிள்ளையாக பிறந்துட்டேன். அதனால் எங்கள் அப்பாவுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்ட முடியாது, பார்த்துக்கிடுங்க. இப்படி இந்த பிள்ளை சொல்லி தகப்பன் கேட்டுட்டாருன்னா உடஞ்சி சுக்கு நூறாக உளுந்துருவார். ஆமாப்பா, கட்ட முடியாதுன்னு. அதே இது எங்கள் அப்பாவுக்கு என் மேலே ரொம்ப அன்பு. அவர் வத்தியை பேக்தான் பண்ணுறார். ஆனாலும் எனக்குன்னு வந்துட்டுனா ராத்திரியும் பகல் பார்க்காம எனக்கு வேண்டியதை செஞ்சிருவாருன்னு சொன்னால் அந்த வார்த்தை இவருக்கு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். எப்படியும் அதை செஞ்சு முடிச்சிருவார். அல்லேலூயா. ஏன் அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க? இதெல்லாம் என் பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டு எங்கள் உயிரை வாங்கணுன்னு இருக்கியோன்னு சொல்லி. உலகத்தில் உள்ள தாயின் தகப்பன் அப்படிங்க. அதை பார்க்கிலும் என் தகப்பன் ஆகிய தேவன் 100 மடங்கு அதிகம். அவருடைய இன்பமான வசனங்களை நீ எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பாய் என்று சொன்னால் அது உன்னை கீழே தள்ளாது. உனக்கு விடுதலை தருகிறது மாத்திரமல்ல, மேல்புறத்தின் ஆசீர்வாதத்தையும் கீழ்ப்புறத்தின் ஆசீர்வாதத்தையும் அவருடைய தயவையும் உனக்கு நிறைவாய் தருகிறதா இருக்கும்.
அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நப்தலி கர்த்தருடைய தயவினால் நிறைந்திருந்தான். காரணம் என்ன? அவன் எதையும் தன்னில் பாரமாய் போடாதபடி விடுதலையாய் இருந்தவன். இரண்டாவது வாசிங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது ராகேல் நான் மகா போராட்டமாய். நப்தலி என்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் பிரியமானவர்களே, கல்யாணம் கட்டின உடனே நமக்கு ஒரு பையன் பிறப்பான். அவனுக்கு இந்த வார்த்தை என்ன செய்யணும்? இந்த பேர் என்ன செய்யணும்? வைக்கணும். சிலவங்க பையன் பிறந்தா இந்த பேர், பொண்ணு பிறந்தா அப்படி பேர். இன்னும் புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்குது, சில பேசிக்கிடுவாங்க. ஓகே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களை, சில தாய்மார்களுக்கு பூட்டி செத்து போயிருப்பா பாருங்க, அந்த பூட்டி நினைவு இந்த அம்மாவுக்கு இருக்கும். அதை தான் வைக்கணும்னு ஆசைப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இங்கே பாருங்க, இந்த அம்மாக்குள்ள, ராகேலுக்குள்ள ஒரு உள்ளத்தில் ஒரு போராட்டம் இருந்தது. காரணம், பிரியமானவர்களே, தேவன், ஆபிரகாமின் தேவன் ஆபிரகாமை அழைக்கும் போது சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ராஜ்யமாய் மாற்றுவேன். உன் மூலமாக ராஜாக்களும் பிரபுக்களும் எழும்புவார்கள். உன் மூலமாக பூமியில் உள்ள எல்லா வம்சமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஈசாக்குக்கும் அதே வாக்கு தத்தம் கிடைத்தது. யாக்கோபுக்கும் அதே வாக்கு தத்தம் கிடைத்தது. இப்ப இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி, குடும்பத்தை கட்டும்படியாய் வந்தவர்கள் 2 பேர், லேயாள் மற்றும் பிரியமானவர்களே ராகேல். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் போது இதை பார்க்கிறோம். அப்ப இவங்க 2 பேருக்கும் போராட்டம் என்னவென்றால், சுதந்திரவாளிகளை, வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும். தேவன் ஆசீர்வாதம் கொடுத்தது உண்மைதான். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் சந்ததிகள் உண்டாக வேண்டும் என்பதுதான் போராட்டம். அல்லேலூயா. ராகேல் அழகுள்ளவள் தான். ராகேல் யாக்கோபால் மிகவும் நேசிக்கப்பட்டவள் தான். ஆனால் பிரியமானவர்களே, இவளோ மலடியாயிருந்தாள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேத வசனம் சொல்லுது, மலடியாய் இருந்ததான் அவளை கர்த்தர் பிள்ளை தாட்சியாய் மாற்றின பொழுது அவள் அவனுக்கு ஒரு பெயரிடுகிறாள். என்னுடைய வாழ்க்கையிலே என் சரீர பலவீனத்தினாலே எனக்கு ஒரு போராட்டம் இருந்ததே, அந்த போராட்டத்தை நான் மேற்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. எனக்கு ஒழுங்கா இங்கிலீஷ் படிக்க வராது, ஒழுங்கா கன்னடம் பேச வராது. ஆகிலும் இந்த போராட்டத்தின் மத்தியிலும் கர்த்தர் என்னை இன்னைக்கு பெங்களூர் பட்டணத்தில் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களிலும் பிரியமானவர்களே, நமக்கு வருகிற எல்லா போராட்டத்தையும் மேற்கொள்ளுகிறதான ஒரு தருணத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ராகேல் சொல்லுகிறாள், என்னிடத்தில் ஒரு மகா போராட்டம் இருந்தது, ஒரு மகா சேலஞ்சிங் லைஃப் இருந்தது. நான் சேலஞ்சு ஃபேஸ் பண்ண வேண்டிய காரியங்கள் அநேகம் இருந்தது. எனக்கு முன்னால பல சவால்கள் இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மகா போராட்டத்தை போராடி நான் மேற்கொண்டவன் ஆனபடியாலே இவனுக்கு நப்தலி என்று பெயரிடுகிறேன் என்று ராகேல் பெயரிட்டாள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. போராடி மேற்கொள்கிறவனுடைய பேர் தான் நப்தலி. போராட்டத்தை கண்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறவன் பேரு பிரியமானவர்களே மூஞ்சேலி. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க பாப்போம். சொல்ல மாட்டீல, பயமா இருக்கோ? போராட்டத்தை பார்த்து மேற்கொள்ள தெரியணும். சோதனையை சகிக்கிற மனுஷன், சொல்லுங்களேன் மேல இருக்கிறவங்க, சோதனையை சகிக்கிறவன் அதுல உத்தமன் என்று விளங்கின பின்பு சொல்லுங்களேன் அவனுக்கு என்ன கிடைக்குது? நல்லா வாழுப்பா என்கிற வாழ்வுக்குரிய கிரீடம் கிடைக்குது, ஜீவ கிரீடம் அவனுக்கு கிடைக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வருகிற போராட்டத்தை கண்டு அதை மேற்கொள்ளுகிறவன் பேர் தான் நப்தலி. போராட்டத்தை கண்டு ஓடி போகிறவனுடைய பேர் சுண்டெலி.
பாஸ்டர் நம்மளை திட்டாரு, எங்கள் அம்மா திட்டா, இனி எப்படி அவன் மூஞ்சில் உழைக்கிறது, எனக்கு இப்படி பிரச்சனை வந்து எப்படி விசுவாசத்தில் நிற்க, அதான் நான் விற்கிறாரு. அல்லேலூயா. பாதாளத்துக்கு போயிடுவேன். போராட்டத்தை ஜெயம் கொள்ளுகிறவன் தான் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, 7வது வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் என்ன செய்வான்? சுதந்தரித்துக் கொள்வான். அவன் எனக்கு பிள்ளையாயிருப்பான். அப்படி இருக்கா வசனம்? ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன். நான் அவனுக்குத்தான் தேவனாயிருப்பேன். அவன் என் குமாரனாய், அவன் என்னுடைய குமாரனாயிருப்பான். பிரச்சனைகளை, போராட்டத்தை கண்டு சோர்ந்து போகிறவன், பின்வாங்கி போகிறவன், பக்க வழியாய் போகிறவன், மறைந்து போகிறவன், தேவன் அவனை பார்த்து வெட்கப்படுவார். அவனுக்கு தேவன் தேவனாய் இருக்க மாட்டார். எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன். அப்போ நப்தலி எல்லா போராட்டத்தையும் மேற்கொள்ளுகிறான். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், பிரியமானவர்களே, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. நீ விசுவாசத்தில் இருக்கணும்னா போராட்டம் வரும். விசுவாசத்துக்கு விரோதமான போராட்டம் வரும். இந்த விசுவாசத்தில் நீ என்ன செய்ய? நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கோ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடுகிறவனாயிரு. எப்பிராசை குறித்து பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார். கொலோசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க பார்ப்போம். எப்பப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனும். அவன் யார்? உங்களை சேர்ந்தவன், கிறிஸ்துவின் ஊழியக்காரன். நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும், நீங்கள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாகவும் பூரண நிச்சயம் ஆண்டவரை விசுவாசிக்கிறதுல பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாகவும் நிலை நிற்க வேண்டும் என்று, நீங்கள் நிலைச்சிருக்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடு. அவன் யாரு? ஜெபத்துல போராடுறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் எக்கெடு கெட்டு போனானே, யார் எப்படி போனான்னு இருக்கிறவன் நல்ல எஃபப்ராஸை குறித்து பவுல் பார்க்கும்போது சொல்லுகிறாரு, ஒரு விசுவாசி பலவீனம் பட்டு விட்டால், ஒரு விசுவாசி கலங்கி நின்று விட்டால், இந்த எப்பப்ராசு அவங்கள விசாரித்து அவங்க கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியில் வளருவதற்கும், கிறிஸ்துவின் சித்தத்தை அவர்கள் நிறைவேற்றுவதற்கும், பிரியமானவர்களே, அவர்கள் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருப்பதற்கும் போராடி ஜெபிக்கிறவன் எப்பப்ராஸ். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்ம என்ன சொல்கிறோம் செய்யுங்க பார்ப்போம். நம்ம 75 போனால் எவ்வளோ போகணும்? 1 போனோம். அந்த செயினை போட்டுட்டு ஜோம் பண்ணுறது, தேவனே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என் பிள்ளைய ஆசீர்வதி. எதுக்கு தான் ஆசீர்வதிக்கணும்னு தெரியாது. போராடுறதே ஆசீர்வாதத்துக்காக தான். ஆனால் எப்பப்ராஸ் எதுக்காக போராடுறான்னா, சபை தேவ சித்தத்தை செய்ய வேண்டும், சபை கிறிஸ்தியேசுவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். இதற்காக போராடி ஜெபிக்கிறவன். நப்தலி என்று சொன்னால் என்ன? தன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடுகிறவன். ஜபத்திலே தான் சார்ந்த சபை, பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாய் இரவும் பகலும் போராடி ஜெபிக்கிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நம்ம பிள்ளைங்க பேரே மறந்து போயிருது இல்லை? ஜெபம் பண்ணுச்சுல்ல, ஆண்டவரே சின்னவனுக்காக ஜெபம் பண்ணுறேன், அவளுக்காக ஜெபம் பண்ணுறேன், ஆனால் மருமக பேர் மறந்து போச்சு. அல்லேலூயா. போராடி ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடும்படி உன்னுடைய போராட்டம் இருக்கணும். There are many obstacles.
பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார் பாருங்க, 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க பார்ப்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எதுக்கு போராடின இவன்? தன் ஓட்டத்தை முடிக்கும்படியா. அல்லேலூயா. இதை எப்போ சொல்லுவான்னா, ஒருத்தன் செத்து போன பிறகு. அல்லேலூயா. செத்து போன பிறகுதான் விசுவாசிகள் நம்ம எல்லாரும் என்ன பாட்டு பாடுவோம்? ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஏன்னா அவன் எழும்பி கேட்க மாட்டான், பெட்டிக்குள்ள இருக்கிறவன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைய, உன் போராட்டம் ஆண்டவர் உன்னை குறித்து வச்சிருக்கிற தரிசனம், உன்னை குறித்து வச்சிருக்கிற திட்டம், உன்னை எதுக்காக இந்த சபையில் நாட்டி வச்சிருக்கிறாரோ அதை நிறைவேற்றி முடிக்கணும் என்கிற போராட்டம் உனக்குள் இருக்கணும், என்கிற வைராக்கியம் உனக்குள் இருக்கணும். பவுல் சொல்லுகிறாரு, எனக்கு வைக்கப்பட்டதை நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன். அல்லேலூயா. வாடி முடிச்சாச்சு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் திட்டங்கள் உண்டு, அதை நிறைவேற்றி முடிக்கும்படி போராட வேண்டாம். நப்தலியின் மேலே தேவனுடைய தயவு இருந்தது. உலக பிரகாரமாய் அவன் சிந்திக்கவில்லை, தன் விசுவாசத்திற்காய் போராடினான். உலகத்தில் நிறைய பிரசங்கம் கேட்குறாங்க, நிறைய வார்த்தைகள் கேட்குறோம், நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறோம். இந்தியெல்லாம் ஊழியக்காரங்களை பார்க்கறது ரொம்ப அருது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நிறைய செய்திகளை கேட்கிறோம். சில நேரத்தில் நம்மளே விசுவாசத்தில் தடுமாற பண்ணிடுது. விசுவாசத்தை காத்து கொள்ளும்படி நீ போராட வேண்டும். நப்தலி ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்தில் பின்வாங்கல. பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், ஆவியிலே தொடங்கின நீங்கள் இப்பொழுது மாம்ச வைராக்கியம் எல்லாம் நிறைஞ்சவங்களா மாறிட்டீங்களே. நல்ல ஆவியில் இருந்தீங்களே, நல்ல அனலா இருந்தீங்களே, இப்போ மாம்சத்தில் தானே யோசிக்கிறீங்க, மாம்சத்தில் தானே நீங்க வைராக்கியம் பாராட்டுறீங்கன்னு சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன் விசுவாசத்தை காத்து கொள்ளும்படி போராடு. விசுவாசத்தில் விழுந்துடாத. 2வது, ஜெபத்திலே போராடுகிறவனாயிரு. எதுனாலும் ஜெபத்தில் சாதிங்க. 3வது, பிரியமானவர்களே, என் வேத வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய லட்சியம், ஆண்டவர் எதுக்காக உன்னை தெரிந்து கொண்டாரோ, எதுக்காக அபிஷேகித்தாரோ, எதற்காக அழைத்தாரோ, அந்த அழைப்பை நிறைவேற்றிவிடு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் திட்டத்தை வச்சிருக்கிறார். யாரையும் வெறுமையாக ரட்சிக்கிறது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாராவது கடையில் சும்மா தொங்கிட்டு இருந்துச்சு, அதனால இந்த துணியை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி வாங்குறீங்களா? நான் கடைக்கு போனேன், அங்கே ஒன்றுமே இல்லை, இது ஒன்று தான் இருந்துச்சு, அவனும் பரிதாபப்பட்டு ஈச்சை விரட்டிக்கிட்டே இருந்தானா, நான் அதை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி எந்த காக்கா எந்த ஒரு மனுஷனாக இருக்கானா? கிடையாது. we have a purpose to buy a thing. ஒரு பொருளை வாங்கணும்னா நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் நம்மை ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மேல் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக பிரியமானவர்களை நீ பிரயாசப்படும் பொழுது என் தேவனுடைய தயவு உன் மேல இருக்கும். எனக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்தார். பிறக்கும் போதே செத்து 3 நாள் ஆயிடுச்சுன்னாங்க. உயிர் கொடுத்தாரு. அதனால தான் என்னுடைய நோக்கம் சம்பாத்தியம் இல்லை, என்னுடைய நோக்கம் என் பேரோ புகழ்ச்சியோ இல்லை. நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகள் எல்லாரும் இந்த ஊழியத்தில் இருக்கிற காரணம் என்னன்னா, ஆண்டவர் என் மேலே வச்சிருக்கிற திட்டமே அதுதான். எத்தனை சவால் வந்தாலும் அதை ஜெயித்து முன் கடந்து போகிறேன். காரணம் என்ன? I know the purpose for what God has called me. எனக்கு தெரியும் என்னை அழைத்தவர் எந்த நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் என்னை குறித்து நீ கொண்ட நோக்கம் என்ன என்று கேட்டார். அவர் பேசுவாருங்க. நப்தலி போராடி மேற்கொள்ளுகிறவன். காரணம், அவன் நல்ல போராட்டத்தை விசுவாசத்தில் போராடினவன். தன்னை அழைத்த தேவனின் நோக்கத்தை நிறைவேற்றும்படி போராடினவன். தன்னுடைய சபைக்காய், தன் உடன் சகோதரர்களுக்காய் அவர்கள் தேவ சித்தத்தை செய்யும்படி ஜெபத்திலே போராடுகிறவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3வது டைம் ஆயிடுச்சு, வாசிங்க பார்ப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நியாயாதிபதியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க.
செபுலோனும் நப்தலியும் செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே போர்த்தளத்தின் முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் அவர்கள் தங்கள் ஜீவனை எண்ணவில்லை. இவ்வுலகத்தை ஆதாயப்படுத்த வேண்டும் என்கிறவன் அதை இழந்து போகிறான். எவன் என் நாமத்து நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறானோ அதை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். இதுதான் ஆண்டவருடைய பிரின்சிபல். ஒரு மாங்காய் விதைய கீழே பூமியில் விதைச்சிட்டு, பிரியமானவர்களே, அதை சாக ஒப்பு கொடுத்து விட்டால் அது ஒரு விருட்சமாய் மாறும், ஒரு மரமாய் மாறும், அது கனிகள் அநேகம் கொடுக்கும். வேதம் சொல்லுது, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், செத்ததை ஆகில் அது அநேக பலனை கொடுக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. நமக்கு வேலை இல்லாமல் இல்லை, நமக்கு வேலை இருக்கு. ஆனால் கர்த்தருக்காக அதை ஒப்பு கொடுக்கணும். நம்ம சில காரியங்களை விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கும்போது ஆண்டவருடைய தயவு இறங்கும். விட்டு கொடுக்கறதுனால நம்ம அழிஞ்சு போக மாட்டோம். விட்டு கொடுக்கறதுனால நம்ம இழந்து போக மாட்டோங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தீர்க்கதரிசியாகிய தெபோரால் பாரூக்கை பார்த்து சொல்லுகிறார், இதோ அமலேக்கியர் கானானியர்களுக்கு விரோதமாக நாம் யுத்தத்துக்கு போவோம் என்று சொல்லுகிறார். ஆனால் இதை கேள்விப்பட்டதான நப்தலி, பிரியமானவர்களை, செபுலோனும் நப்தலியும் அவர்கள் மௌனமாக இருக்கவில்லை. கர்த்தருடைய யுத்தத்தை நடத்தும்படியாய், கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படியாய், கர்த்தருடைய திட்டத்தை தாங்கள் செய்து முடிக்கும்படியாய் தெபோரால் பார்த்துட்டே இருக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் வாய் கொண்டு வந்தீங்களா ஞாபகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இன்னும் பாஸ்டரமா வரலையே, வந்த பிறகு நம்ம சகோதரி கூட்டத்தை ஆரம்பிப்போம். நீங்க பேச இல்லைன்னா யார் உங்களை தேடுவா? பேசுறது ஆவியானவர்னு சொல்லியாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் உனக்கு தருணம் கொடுக்கும்போது அதை பயன்படுத்தணும். ஆண்டவர் உனக்கு என்ன கிருபையை கொடுத்திருக்கிறாரோ அதை பயன்படுத்தணும். நப்தலி தன் உயிரை பார்க்கல. அவன், பிரியமானவர்களே, போர் முனையில கர்த்தருடைய யுத்தத்தை நடத்தி தேவ ஜனங்கள் எப்படியாவது கானானின் சிறையிருப்பிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் போர்த்தளத்தில் முன் நின்றவனாயிருந்தான். ஆனபடியால் தானே ஆண்டவருடைய தயவு அவன் மேல இருந்துச்சுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு முன்னால் ஒரு கேமரா இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேமராவை போன வாரம் 2.5 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கோம். செத்தோலை தான் இருக்குது. எதுக்குன்னா தொலைக்காட்சியின் மூலமாக வீட்டில் நிறைய பேர் வியாதிப்படுத்தோ எங்கேயும் போக முடியாமல் இருப்பாங்க. தொலைக்காட்சி ஊழியம் பண்ணுறோம். அதன் மூலமாக ஜனங்களை சந்திக்கணுன்ற ஒரு ஆதங்கம். இதுக்கு பிரியமானவர்களே அநேகர் கொடுத்து கொண்டே இருந்தாங்க. நான் கூட ஓகே அதை கட் பண்ணிடுவோம், ஊழியத்தை கட் பண்ணிடுவோம்னு நினச்சேன். ஆனால் கொடுக்குறவங்க நிற்கலை, கொடுத்துட்டே இருந்தாங்க. அவங்க செஞ்ச போர்னால இன்னைக்கு மீண்டும் அதை புதுப்பித்து செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை கொண்டு எதாயிலும் செய்ய விரும்புவாருங்க. அதை செய்கிறதுக்கு நம்ம முன்னால் நிற்கணும். அல்லேலூயா. முந்தியெல்லாம் கிராமத்துக்கு வண்டியில் ஏறி மாட்டு வண்டியில் போய் இல்லாட்டி நடந்து போய் கிராமங்களுக்கு ஒழிஞ்சு, இப்போ எல்லாம் லகுவாயிருச்சு. ஆண்டவர் உனக்கு கொடுத்த தருணத்தை, ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஜீவனை, ஆண்டவர் உனக்கு கொடுத்த கிருபையை அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நீ செய்வாய் என்று சொன்னால், நீ அவருக்குன்னு நின்றுட்டா அவர் உனக்குன்னு இறங்கி வந்துடுவார். சாதாரணமான ஒரு மாம்ச மனிதனுக்கு நீ உதவி செய்துட்டா அந்த உதவி அவன் மறக்கிறதில்ல. நீ எப்போ கூப்பிடுறையோ உடனே அவன் ஓடி வந்துடுறான். அப்படி இருக்கும்போது பரலோகத்தின் தேவனுக்கு நீ துணை நிற்கும் போது அவருடைய போர் முனையிலே அவருடைய காரியங்களை செய்து அவருடைய ஜனங்கள் பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் மீட்கப்படும்படியாக
திருஜெபம் செய்கிறவனாய், உன் கூடாரத்தில் இருக்கிற உங்களுடைய பில்டிங்ல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறவனாக, அவர்களுடைய ரட்சிப்புக்காக பிரயாசப்படுகிறவனாய் இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தருடைய தயவு உன் மேல இருக்கும். ஆண்டவருடைய தயவு உன் மேல இருக்கும்போது உன்னை ஆசீர்வதிப்பார். கீழ்ப்புறத்தின் ஆசீர்வாதத்தை நீ பெற முடியும், மேல்புறத்தின் ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைய, நப்தலியை குறித்த ஆண்டவர் இதெல்லாம் சொல்றாரு. இதே வார்த்தை ஆண்டவர் உன்னை பார்த்து குறித்து சொல்லணும். நப்தலி அல்ல, நீ என்னுடைய தயவினால் நிறைந்திருப்பாய், நீ என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரன். மேல்புறத்திலும் நான் உனக்கு கொடுப்பேன், கீழ்ப்புறத்திலும் உனக்கு வேண்டியதெல்லாம் நான் கொடுப்பேன், நிச்சயமாக கொடுப்பேன். நீ நப்தலியை போல உலக கவலையில் எழுந்துராதே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 33ஆம் வசனம் நினைக்கிறேன், நம்ம முடிக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தையோ ஒளிந்து போகாது. 34 வாசிங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரம் அடைய வேண்டாங்க. இந்த கடைசி நாளில எவன் மேலையும் நமக்கு வெறிய வேண்டாம், சொறியும் வேண்டாம். கடைசி நாளில் என்னென்னலாம் வெரைட்டி வச்சு சாப்பிடணும்னு யோசிக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் அப்பா காலத்துலலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நல்லா சாப்பிட்டா நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம்னு சொல்லி. இப்போ என் காலத்தில் சொல்லிட்டு இருக்காங்க, என் காலம் இல்லை, இப்போ என் பையன் காலத்தில் சொல்கிறாங்க, சாப்பிடாமல் இருந்தால் உயிர் வாழலான்னு சொல்கிறேன். அப்படிதானே? நிறைய சாப்பிடாத, உனக்கு கொழுப்பு நிறையானா அடிச்சு விடும், கொலஸ்ட்ரால் ஏறி போகும்னு சொல்கிறேன். டீ நிறைய குடிக்காத, சுகர் ஏறி போகும்னு சொல்கிறேன். அன்னைக்கெல்லாம் என்ன சொன்னாங்க, நல்ல டீ குடிச்சிட்டு வேலை செய்யடா, பசி அடக்கும், கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வேலை செய்யலான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க அது வந்துடும், இது வந்துடும், இது வந்துடும், அது வந்துடும் சொல்லி. ஆனால் அந்த காலத்தில் இருந்த நோயை காட்டிலும் இந்த காலத்தில் தான் நோய் நிறையா இருக்குது. உண்மையா பொய்யா? உங்களுக்கு அறிவு பெருத்துட்டு அதனால நோய் ஓடிச்சோ? அறிவு பெருக்க பெருக்க நோவும் அதிகரித்து தான் வருது. ஓகே, அதனால் என்னத்தை தின்னலாம் என்னத்தை உடுக்கலான்ற கவலை வேண்டாம். பிரியமானவர்களே, நப்தலியை போல விடுதலை பெற்றவர்களாயிருங்கள். நமக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது, நீங்கள் பெருந்திண்டினாலும் ரெண்டாவது வெறியினாலும். நமக்கு வெறி வேண்டாங்க, இன வெறியும் வேண்டாம், மொழி வெறியும் வேண்டாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் இனத்தாருக்கு இந்த மொழி வெறியினால் பாம்பேக்கு போனாலும் அடிக்கிறான், ஸ்ரீலங்காவுக்கு போனாலும் அடிக்கிறான். அதனால் மொழி வெறியும் வேண்டாம், இன வெறியும் வேண்டாம், சொந்த வெறியும் வேண்டாம், எந்த வெறியும் வேண்டாம். அல்லேலூயா. வெறியும் வேண்டாம். மூணாவது என்ன வேண்டாம்? உலகத்தின் கவலையும் நமக்கு வேண்டாம். நப்தலியை போல விடுதலை பெற்ற பெண்மானாக தேவனுடைய வசனங்களை அறிக்கை செய்து மேன்மையானதை பெற்றுக்கொள்வோம். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நப்தலியை போல போராடி மேற்கொள்ளுங்கள். மூன்றாவது, கர்த்தருக்கென்று ஏதாகிலும் அவருடைய யுத்த பூமியிலே செய்கிறவர்களாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முழங்கால் போடலாமா? ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எந்த நின் சிந்தை முன்னறிவி, எந்த நின் பாதை நீரறிவி. நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாலேயே நம்முடைய சிந்தையை அறிகிற தேவன் அவர். நம்ம நடக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம எந்த பாதையில் போகிறோம் என்பதை அறிந்திருக்கிற தேவன் அவர். அவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, நப்தலியை போல உம்முடைய தயவு என் மேலேயும் இருக்கணும், என் பிள்ளைகள் மேலேயும் இருக்கணும், என் குடும்பத்தின் மேலே இருக்கணும், எனக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும் உம்முடைய தயவு இருக்கட்டும் ஐயா. என் வாழ்க்கையில் இருக்கிற சாப கட்டுகள், வியாதி கட்டுகள், மரண கட்டுகள், வியாகுலத்தின் கட்டுகள் இதெல்லாம் மாறி உம்முடைய ஆசீர்வாதம் என் வீட்டின் மேலே, என் கூடாரத்தின் மேலே, என் தொழில் மேலே, என் வருமானத்தின் மேலே இருக்கணும்.
நான் உன்னதங்களுக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளணும். நான் அநேக வருஷமாக உழைச்சிட்டு இருக்கேன். இந்த பூமியிலையும் நீங்கள் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளத்தை உண்டாக்கி தாங்கப்பா. என்னை நப்தலியா மாற்றுங்கன்னு கேளுங்களேன், ஆண்டவர் மாற்றுவார். எந்த நின் சிந்தை முன்னறிவி, எந்த நின் பாதை நீரறிவி, நல்ல பாதை நடந்திட நாதனே என்னையும் அர்ப்பணித்தே. நல்ல பாதை நடந்திட நாதனே என்னையும் அர்ப்பணித்தே. ஒப்புவித்தேன் ஐயனே உம் சித்தம் செய்ய தந்தேனே. முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. சோதனை எம்மை சூழ்ந்திடிலும் சோர்ந்திடா உள்ளம் தந்தருளும். சோதனை எம்மை சூழ்ந்திடிலும் சோர்ந்திடா உள்ளம் தந்தருளும். அழியும் ஆத்ம தரிசனம் ஆண்டவா என்னிலே வீற்றருளும். அழியும் ஆத்ம தரிசனம் ஆண்டவா என்னிலே வீற்றருளும். ஒப்புவித்தேன் ஐயனே உம் சித்தம் செய்ய தந்தேனே. ஆமாண்டவரே, உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்து உம்முடைய தயவிலே நிரம்பியிருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உம்முடைய தயவில் நாங்கள் எப்பவும் நிறைஞ்சிருக்க எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இன்பமான வார்த்தைகள் எங்களுடைய நாவிலிருந்து வரட்டும். உலகத்தின் கவலைகள் பாரங்கள் எங்களை ஒடுக்காதபடி கர்த்தருடைய வசனங்களிலே மனமகிழ்ச்சியாயிருக்க கிருபை தாங்கப்பா. இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உலகத்தில் போராட்டங்கள் இருக்கிறது, ஆகிலும் உலக போராட்டத்தில் மாம்சத்தில் நாங்கள் போராடாதபடி எங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளுகிற போராட்டத்தை செய்ய ஜெபத்திலே போராடுகிறவர்களாக இருக்க நீர் எங்களை தெரிந்து கொண்ட லட்சியத்தை அடைவதிலே போராடி ஜெயம் கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. ஆம் தகப்பனே, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பண்ணையிலே எங்களை வைத்திருக்கிறீர். உண்மை உள்ள உக்கிரானக்காரர்களாக நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிறதான தரிசனங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட எங்களை பலப்படுத்தும். உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் எங்கள் மேல் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். இந்த வேளை